அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கடகராசினருக்கு திடீர் கோடீஸ்வர யோகம். இந்த வகையில் நிகழ இருக்கும் கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், அதே போல் கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதன் வக்ரகதியிலும், தனுசு ராசியிலிருந்து மகரத்திற்கு சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக நதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன, திருமண தடை நீங்க, புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க, அது மட்டுமில்லாமல் கடன் தொல்லை நீங்க, செல்வ வளம் பெருக என இது மாதிரியான பல ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் பயோல இதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி வலுவடைகிறது. எனவே எதையும் திட்டமிட்டு செய்யலாதுங்க. திடீரென விரயங்கள் வந்து ஆட்கொள்ளும். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுடைய கைகளுக்கு வருங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் இக்காலகட்டங்கள்ல நழுவ விட்டு விடாதீங்க. நழுவ விட்டு கூடிய ஒரு சூழலும் இருக்கு. நழுவ விட்டு விடாதீங்க. கவனமாக இருப்பது நல்லது. இது போன்ற நேரங்களில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறும் பொழுது உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாங்க. நீங்கள் நினைத்த பொருள் கிடைக்காமல் போகலாங்க. நீண்ட நாளைக்கு முன் தோன்றி மறைந்த நோய் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உத்தியோகத்தில் அனைத்து பொறுப்புகளையும் தன் வசம் வைத்திருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. வீண் பழி வரும் வாய்ப்பு அதிகம். அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்குங்க. எதிரிகளுடைய தல்லை ஆனால் உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். அதே நேரம் அஷ்டமத்து சனியுடைய ஆதிக்கமும் இருக்குதுங்க. இதில் செவ்வாயுடைய பார்வையும் இருப்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. இதனால் உடல் நலத்துல திடீரென சீர்கேடுகள், மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்குது. அதனால் சிறு உளபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய மருத்துவ விரயங்கள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. கடன் சுமை அதிகரிக்கும். கடமையில் தோய்வு ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்குதுங்க. உத்தியோகத்தாலும் தொழிலாக இருந்தாலும் மனம் அதில் ஒரு நிலைப்படாது. அடிக்கடி தடுமாற்றமும் இரட்டித்த சிந்தனையும் உருவாகுங்க. வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 1 மடங்காக வந்து சேருங்க. மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஒளிமயமான எதிர்காலம் அமைய நண்பர்கள் உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் வக்ரம் பெறுகிறார். யோகம் செய்யும் கிரகம் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. தொழில் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். பிள்ளைகளால் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாங்க. நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் கடகத்தில் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க. வியாபாரம் போட்டிகளை சமாளிக்க முடியாமல் தத்தளிப்பீங்க.
பிள்ளைகளால் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க. இடம் பூமியால் வில்லங்கங்கள் ஏற்படலாம். வாகன பழுதுகளால் வாட்டம் உண்டுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. சிலருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள் வரலாங்க. உத்தியோகத்தில் வீண் பலிகள் ஏற்பட்டு விலகும் சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏட்டில் உள்ள லாபம் எளிதில் கிடைக்காதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டுங்க. கலைஞர்களுக்கு அதிக முயற்சியின் பேரில் தான் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. பெண்மணிகளுக்கு விரயம் அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இக்காலகட்டம் முழுவதுமே சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது நல்லது. அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து கன்னிராசியில் நிலை கொண்டுள்ள கேது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மற்றும் கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுவது நல்ல யோகமான பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நிலை என்று கூட சொல்லலாங்க. அது மட்டுமில்லாம கன்னிராசியில் அமர்ந்துள்ள கேதுவும் முயற்சிகள்ல வெற்றியும் எதிர்பாராத பண வரவையும் எடுத்து காட்டுகிறார். குடும்ப பொறுப்பில் அதாவது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமா அமைய இருக்குதுங்க. வருமானம் புதிய அளவிற்கு இருக்குங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு ஏற்றவாறு அமைந்திருக்குதுங்க இந்த காலகட்ட கிரக நிலைகள். அது மட்டும் இல்லாமல் பெண்மணிகளுடைய வருகை மனதிற்கு மகிழ்ச்சியையும் அல்லது வெளிநாட்டில் உள்ள பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தை தரும் விதமா அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக காரகரான சனி பகவான் அஷ்டம ராசியில் வக்ரகதியில் வலம் வருவதால் அலுவலகத்தில் அனைவரிடமும் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க. சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகள்ல உங்களுடைய செயல்படுத்தி கொள்ள வேண்டாங்க. அன்றாட பொறுப்புகள்ல சற்று கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. ஜாக்கிரதையாக உங்களுடைய கடமைகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய பிடியில் இருப்பதாக புராதன நூல்கள் கூறி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உணர்ச்சி வசப்படுவதையும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக கவலைப்படுவதையும் தவிர்ப்பது முக்கியங்க. இத்தகைய தருணங்கள் நாம் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகள் எடுப்பது கூடாது என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துது. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. முடிந்த வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது, அவர்களுடைய பிரச்சனைகள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நலன் பயக்குங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் விரயஸ்தானத்தில் நிற்பதால் வயல் பணிகள்ல உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் எதிர்பார்க்கும் அளவிற்கு நன்மை தராது. விளைச்சலும் வருமானமும் சற்று குறைவாக தாங்க இருக்கும் என்பதால் கிரகநிலை காட்டுதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் தான் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதையை ஏற்படுத்துவதால் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் சனிக்கிழமை விரதமிருந்து சனி பகவானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.